ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அடடடட, நம்ம தலைவன் வேஷ்டி சட்டையில் மலேசியாவில் கலக்கிட்டு இருக்காரு போங்க. செம வேறு லெவலில் இருந்துச்சு லைவ். நமக்கு மலேசியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லைவ் நமக்கு காமிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தல வந்து வீக்கா ஃபேன்பிக் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபேன் பேஜ் தான். ஸோ நம்மளை மாதிரியே அவங்க வந்து மலேசியாவில் தான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து இருக்குது நம்ம வீக்காவுக்கு. ஸோ அவங்க நேராக போய்ட்டு லாஸ்ட் டைம் அவங்க தான் வந்து லைவ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போயும் அவங்க தான் வந்து லைவ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, நம்ம தலைவன் இந்த வேஸ்ட்டையெல்லாம் மாசா அல்றாரே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவர் அந்த அன்பு பண்பு பாசம் நம்ம எந்த லெவலுக்கு அவர் மேலே லவ் வச்சுருக்கோமோ அதே லெவலுக்கு அவர் நம்ம மேலே லவ் வச்சிருக்காரு. அது வந்து அந்த ஸ்டேஜில் ஹோஸ்ட் பண்ணுறவங்களுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. என் கண்ணே பற்றும் போல் கண்டிப்பாக திஷ்டி சுட்டி போட்டுக்கணும் நம்ம தலைக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தாருங்க. ஸோ அந்த வேஸ்ட் சட்டை காஸ்டியூமில் பாட்டு பாடுறது என்ன, ஆடுறது என்ன, ஸோ இறங்கி வந்து பண்ணுறாரு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு வேறு லெவலில் வைப் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நமக்கு இதில் பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் விஜய் மட்டும் தனியாக போயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்பி சுவாமியும் சேர்த்து கூப்பிட்டு நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். மாலையெல்லாம் போட்டு அவர் வரவேற்று அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ எல்லாரும் கூட சேர்ந்து பாட்டு பண்ணது. அங்கே ஒரு ஹேண்ட்பேக் கூட இருக்கும். அது இது வந்து மாட்டிக்க சொல்லுவாங்க போல். இது காவேரி ஹேண்ட்பேக் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக நல்லா வைப் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து அந்த மேடையில் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ மகாநதி செட்டில் இருந்தாங்க இல்லையா, பிரவீன் மன்னர் சாராக இருக்கட்டும், லக்ஷ்மி பிரியா, குமரன், நர்மதா பாப்பா, தாத்தா, பாட்டி, நிவின் எல்லார் நேமையுமே வந்து மென்ஷன் பண்ணி, ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக உங்களோட அன்பு அவங்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து இந்த கூட்டத்தோட மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் மேபி அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்தா சூப்பராக தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் எல்லாரும் கூட கொடுக்குறீங்களா இல்லையோ, அகைன் நெக்ஸ்ட் இன்வைட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்வைட்டும் இருக்குது. அது ஆகஸ்ட் மந்த் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அப்போது நம்ம வீக்காகவே இன்வைட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகாஸ் நமக்கு லக்ஷ்மி பிரியாவுக்கு இன்வைட் வந்தால் கண்டிப்பாக வருவாங்க. பட் அவங்களுக்கு அந்த இன்வைட் இன்னும் வரல நினைக்கிறேன். மேபி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்மே கொடுத்துருந்தாங்க. மேபி அந்த சர்ப்ரைஸ் தான் இருக்குமோ எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம அம்புலாம் விடுவார் இல்லையா, அந்த மாதிரி அம்புலாம் முட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லைவ் வீடியோ ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர். தென்மதுரை வைகநதி இருக்கு இல்லையா, அந்த சாங் ஃபுல்லாகவே வந்து பாடுறாரு. அப்புறம் டான்ஸு நிறைய பாட்டுக்கு டான்ஸ்லாமும் ஆடினாங்க. அதில் 2 சாங்க்கு வந்து நம்ம விஜயமே டான்ஸும் ஆடிருப்பார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுல் வைபு ஜாலி. அப்புறம் எல்லாரும் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது அது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. பிகாஸ் நம்ம விஜய்க்கு வந்து நிறைய கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிஃப்ட் எதுவுமே வந்து பொருளாக வேணாலும் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களோட அன்பே எனக்கு போதும். நெக்ஸ்ட் டைம் என்ன பொருள் அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் இந்த டைம் முடியாது, நான் என்ன ஷூட்டிங்கும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பிகாஸ் 1 டே மட்டும் லீவ் போட்டு வந்திருப்பார் போல். நேற்றுக்கு ஃபுல்லாக ஹெக்டிக்காக ஷூட்டிங். ஸோ நாளைக்கும் நம்ம ஷூட்டிங் வந்துடுவார். ஸோ ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு. நம்ம அதை பற்றி தனியாக வீடியோ பேசுவோம். பட் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைபாக இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக ஃபேன் பேஜஸ் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாம் என்ஜாய் பண்ணிங்க, எல்லாம் பார்த்தீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.